ஹாய் காய்ஸ், இந்தியா ஃபோனில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் குட். வெல்கம் டு இனியாசோம் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் நான் வந்துட்டு இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்கியிருந்தேன். அதில் என்னென்ன ஆஃபர் இருந்துச்சு, நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதான் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பில் வாங்குவேன். ஒரு ஷாப்லேயுமே வந்துட்டு நிறைய வேரியன்ஸ் இருக்கும். நான் வந்து அந்த பில்லுலாம் எடுத்துமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி இந்த பொருள் வந்து இதில் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு அதை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துட்டு போய் வாங்குவேன். இங்கே வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸுமே போட்டிருப்பாங்க. இதில் நிறைய பொருள் எல்லாத்துக்குமே வந்து 5% ஆஃபர், 10% அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஒரு நாளுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க. இப்போ வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஆஃபர், அப்புறம் வந்துட்டு அந்த கேப்சிகம், அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லி தனியாகவே போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா ஐட்டத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக அங்கேவே வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதில் 30% ஆஃபர், 10% ஆஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் தேடி பார்த்து எடுத்துக்கலாம். இது நம்ம வந்துட்டு இது ஒரு ஃபுல் ரவுண்டுமே வந்தோனாக்கா நமக்கு கரெக்டான ஆஃபர்ஸோடு பார்த்து எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு எவ்வளோ வேலை போட்டிருக்கு, இது வந்து நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படி பார்த்துட்டு எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு லூஸ்லேயுமே சம் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அரிசி, துவரம்பருப்பு, இந்த வந்துட்டு கடலை, அப்புறம் வந்துட்டு உளுந்து, இந்த மாதிரி ஐட்டங்கள் லூஸ்லேயுமே கிடைக்கும். அந்த பேக்கெட்லேயுமே அவங்க பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஓன் பிராண்டுமே இருக்கும். சம்டைம் அந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து எடுத்துப்பேன். இங்கே உளுந்து வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி அந்த பேக் பண்ணதை விட இந்த லூஸில் கம்மியாக இருந்துச்சு சொல்லிவிட்டு அதில் நாமளே வந்துட்டு அதை எடுத்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க எவ்வளோ வெயிட் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு பில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்புறம் பில் கவுண்டரில் போட்டு பில் போட்டு வாங்கிக்கலாம். ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாலுமே நம்ம அதனுடைய பேக்கிங், அப்புறம் வந்துட்டு அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி ஆகிருக்கா எல்லாமே பார்த்து தான் நம்ம வாங்கணும். நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அதையுமே எடுத்துக்கூடாது. நம்ம அதெல்லாமே நல்லா செக் பண்ணிக்கணும். அந்த பேக்கெட்டில் வந்து ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா, இல்லை பிரித்த பேக்கெட்ஸா, அந்த மாதிரி சொல்லி நம்ம செக் பண்ணி வாங்குறது நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே நல்லது. அது அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்புறமா வந்துட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு 3 பேக்கெட்ஸ் வந்துட்டு 3 பீசஸ் வந்து 97 அந்த மாதிரி சம்திங் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆயில் எல்லாமே தனித்தனியாக ஒரு பிராண்டுக்குமே வந்துட்டு ஒன்று இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ், இவ்வளோ அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, அதனுடைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே போட்டிருந்தாங்க. அப்புறம் சுகர் வந்துட்டு ஒரு 10 கேஜி நினைக்கிறேன், 10 கேஜி 5 கேஜி ஞாபகம் இல்லை. அது வாங்கினாலுமே வந்துட்டு ஒரு சில்வர் பாக்ஸ் மாதிரி ஒரு கிஃப்ட் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாமே தனித்தனியாக, இப்போ இது தனித்தனியாக அந்த ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சானிட்டரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சோப்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த கிச்சன் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக, அதுவுமே தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தாங்க. சுகர் சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய ஃப்ரீ கிஃப்ட் தான் அது. இதுவுமே அங்கே தனியாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணது வந்து இந்த ஆயில் தான். இந்த பூஜா ஆயில் வந்துட்டு 1 லிட்டரே வந்துட்டு 129 தான் போட்டிருந்தாங்க. 109 தான் போட்டிருந்தாங்க. 109 ரூபா ஸ்பெஷல் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. நான் மற்ற எல்லா எண்ணெயுமே கம்பேர் பண்ணேன். அது எல்லாமே இதை விட ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து பெஸ்ட் ஆஃபராக எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. நான் அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லிக்யூட் ஐட்டம்ஸ், இதுலேயுமே நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. ஃபுல்லுமே பார்த்தோன்னாக்கா நமக்கு நல்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ் நிறையவே இருக்குது. இதில் வந்து அந்த செராமிக் பவுல்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு தேவையான அந்த செராமிக் பவுல்ஸ் அண்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக சில பிளேட்ஸ் மட்டும் நான் எனக்காக வாங்கியிருந்தேன்னா அது வந்து வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். இது வந்துட்டு க்ளீனிங் ஜெல் இருக்குது இல்லைங்களா, நம்ம வெசல் வாஷிங் க்ளீனிங், அதுவுமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, இது வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த பக்கம் உரமாக ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து தொடப்போம், அதெல்லாம் மாட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்பெஷலாக அதுவுமே அங்கே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். அதுவுமே இங்கே நிறையவே இருந்துச்சு. அப்புறம் பூஜா திங்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வத்தி, கற்பூரம், அதெல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுற மாதிரி சில ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. நம்ம பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுற மாதிரி சில ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இது மாதிரி வேணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இங்கே வாங்கிக்கலாம். இது நல்லா இருந்துச்சு. நம்ம இது வந்து வாலில் ஸ்டிக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இது கீழே அந்த மாதிரி தரையில் ஒட்டி வச்சுட்டா நமக்கு வந்துட்டு அதை சாமி படைக்கும்போது வந்துட்டு ஒரு குட் வைப்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியுமே நிறையா கொடுத்துருந்தாங்க.
இதில் வந்து ஏ டு இசட் எல்லாமே வந்து கவர் ஆகிருந்தது. நான் வந்துட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு பில் கவுண்டருக்கு போனேன். அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று பில்லு போட்டு வந்துட்டேன். அதனால தான் இதுக்கப்புறம் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே போயிட்டேனாக்கா கொஞ்சம் ஈஸியாக அந்த பில் கவுண்டரில் போட்டுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதனுடைய ஃபுல் வந்து வியூ காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். கடைசியில் வந்துட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றது ஒன் பை ஒன்னாக நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க.
எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பொருளாக வந்துட்டு எல்லாமே வந்து அந்த பில்லு போட்டதும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இதை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் வந்து திங்ஸ் இதெல்லாம். இதில் வந்து அந்த ஆப்பிள் வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 100 ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த பவுல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடியோஸ்க்காக சரி யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதெல்லாமே ஒன்று 25 தான். இந்த இதுவுமே வந்துட்டு 25 ருபீஸ் தான். இந்த கிளாஸுமே வந்து 25 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பவுல்லாம் வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன். நான் செராமிக் நினச்சேன், ஆனால் பிளாஸ்டிக் தான், அது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அப்புறம் வந்து இந்த பிளேட்ஸ்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் எல்லாமே வந்துட்டு நம்ம சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர்லேயுமே எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்தாங்க. சுகர் வந்து 1 kg ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம 9 ருபீஸ் அதுக்கு பே பண்ணால் 1 kg சுகர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இந்த எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எண்ணெய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 லிட்டர் வந்துட்டு கம்மி ப்ரைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கரெக்டான ப்ரைஸ் தானான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜெல்லுமே, இந்த லிக்விட் ஜெல்லுமே வந்துட்டு வாஷிங் ஜெல்லுமே வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் ப்ரைஸ் ஓகேவா, இல்லை உங்கள் ஊரில் வந்துட்டு இதெல்லாம் விட இதையுமே விட கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வந்துட்டு இந்த கானுமே வந்துட்டு ஒரு பீஸ் வந்து 11 ருபீஸ் சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதுவுமே வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து 40 ருபீஸ் சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்றைக்கி டேவில் வந்து இந்த ஆப்பிள், இந்த கேப்சிகம், அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்ன், அப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு இந்த ஊதுவத்தி ஏற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த வாசனை சாம்பிராணி, இதுவுமே ஆஃபரில் தான் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி அந்த வாஷிங் லிக்விட், அப்புறம் அந்த சோப்ஸ் இருக்கு இல்லையா, ஜெல், அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு பல்காகவே எடுத்துப்பேன். அது வந்து அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ போய் வாங்க தேவைன்னு சொல்லி அது 5 ருபீஸ் அந்த சோப்லாம் வந்து அது மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இது வந்துட்டு பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். இது இப்போ இருக்கிறது வெயில் காலம் இல்லைங்களா, அதெல்லாம் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக தயிர், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பன்னீருமே வாங்கியிருந்தேன். பன்னீருமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில திங்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வாங்கிட்டு அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன், இந்த சுகர் தான் வந்து அதுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பில்லுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதை வந்து அவங்கக்கிட்ட அந்த பில்லு காமிச்சா அதை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களே வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம 9 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம், வேணும்னா வாங்கிக்கலாம், வேணானாலுமே நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வந்து தான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து நானுமே கூட சேர்ந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் தான் அவருடைய திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ சேலரி வாங்குறீங்கன்னா, இப்போ அந்த சேலரியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த அமௌண்ட் எதுவுமே என்ன பொருள் வாங்கினா உப்பு, மஞ்சள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உப்பும் மஞ்சத்தூளும் வாங்கினாக்கா வந்துட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.